சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று 2 நாட்களுக்கு முன்பு திரும்பினார். அமெரிக்காவில் 17 நாட்களாக தங்கி 19 நிறுவனங்கள் மொத்தம் 7600 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருக்கின்றார்கள் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. 17 நாட்கள் சென்று வெறும் 7600 கோடி ரூபாய், அதுவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த பயணம் எங்களை பொறுத்தவரை ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் 5 நாட்கள் 6 நாட்களில் 30,000 கோடி 50,000 கோடி முதலீடு பெற்றுக்கின்ற சூழலில் இவ்வளோ காலமாக சென்று மிக குறைவான முதலீடை பெற்று வந்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரவுருவாக எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்கள் மாநாடு நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதில்ல. அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார். எங்கள் ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்கள் ஐயாவால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்றைக்கி மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான்.